Hi, hello, welcome guys. This is my review, and in the my reviewல வந்துட்டு I want to speak about விடாமுயற்சி டீசர். எனக்கு விடாமுயற்சி டீசர் பார்த்த உடனே இட் வாஸ் லைக் அமேசிங்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சிம்பிள். பொதுவாக எல்லா டீசர்ஸோ ட்ரெய்லர்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம எல்லாருமே மோஸ்டா வந்துட்டு மியூசிக் அப்ரிசியேஷன் பத்தி நிறையவே பண்ணுவோம். இன்ஃபேக்ட் இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் புஷ்பாவோட டீசருமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த புஷ்பா டூவோட டீசர் நான் சொல்றேன். பட் எனக்கு அதை விட இது இன்னும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னன்னா, விடாமுயற்சி டீசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் கைஸ், ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து லிட்ரலி ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு என்ன, ரொம்ப சட்டிலா நீட்டா, என்ன சொல்றது, லைக் லிட்ரலி ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ல எப்படி இருக்கும்னா, ஒரு டீசர்ல வந்துட்டு ரொம்ப அந்த எடுத்தோடனே வந்து இன்ட்ரோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஏதோ நிறைய டைலாக்ஸ் அதெல்லாம் வைக்காம ரொம்ப சட்டிலாக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அகெயின் நான் கூட நினச்சேன் அஜித் சாருக்கு ஏதாவது மாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சட்டிலாக ரொம்ப நீட்டாக, அகெயின் இந்த அஜித் சாரோட இந்த ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் அவங்க வந்து காட்டும்போது அந்த விஷுவல்ஸு அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லிட்ரலி அந்த படத்தோட இந்த ட்ரீசர் பார்த்த பிறகு எனக்கு எப்போடா சங்கராந்தி வரும், எப்போடா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ அது மேல ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. டீசர் பார்த்தோன்னே இந்த லெவல்ல இருக்குன்னா மேபி படத்தை கூட ஒரு ஹாலிவுட் லெவல்ல தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு தான் எனக்கு இப்போ இருக்கு. அண்ட் அது ஏன் இருக்குன்னா, அகைன் நான் சொல்றேன், அந்த டீசரை நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஈச் அண்ட் ஈச் ஒரு பாஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுல எல்லா ஃப்ரேம்லயுமே அந்த சரௌண்டிங்கா இருக்கட்டும், கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், எல்லாமே அந்த சினிமாட்டோகிராஃபி வைஸாவும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் எனக்கு கேட்க போனா அனிருத்தோட நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி மீடியோக்கரா தான் இருந்துச்சு. பட் அதை தாண்டி எனக்கு வந்து விஷுவல்ஸாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் அந்த அஜித் சாரோட லுக், அப்பா மனுஷன் என்னமா இருக்காருப்பா. இந்த ஏஜ்ல கூட வந்துட்டு அஜித் சார் இப்படி இருக்காருன்னா லிட்ரலி இட்ஸ் டாப் நாச் அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் இந்த மூவி வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க பிரேக் டவுன் மூவியோட ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஆர் ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதுன்னு தெரியல. பிரேக் டவுன் மூவியோட கதைப்படி பார்த்தோம்னா அது வந்து ஒரு சின்ன கதை தான். பட் ஆனால் அது வந்து ஒரு ஒரு இதுல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ரெண்டு கப்பல் வந்துட்டு ஊரை விட்டு போயிட்டு இருப்பாங்க வேற ஒரு ஊருக்கு. அப்போ அவங்க ஒய்ஃப் மிஸ் ஆறாங்க. இவர் அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு கதை தான் இந்த பிரேக் டவுன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருப்போது. ஐம் ஈகர்லி வெயிட்டிங் டு சி தட் அஜித் சார் அந்த ரோலில், அதுவும் ஒரு மாதிரி சட்டிலாக ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா டீசர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் ஒரு 60% மேலே வந்துச்சு. எனக்கு வந்து சங்கராந்திக்கு கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகுது. பட் பர்சனலி ஸ்பீக்கிங் கேம் சேஞ்சரா இல்லை விடாமுயற்சியானா, இந்த டீசர் பார்த்த பிறகு கண்டிப்பா நான் வந்து விடாமுயற்சின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டீசர் வந்தோடனே நான் ஒரு 2, 3 வாட்டி பார்த்துருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டீசர் விட்டோன்னே எனக்கு அவ்வளோ எதிர்பார்ப்புலாம் இருந்தது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு அவ்வளோ, ஏன்னா போஸ்டர் வந்து எல்லாருமே ரோட்லயே நின்று எடுத்திருந்தாங்களா, அப்போ எனக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கல. பட் ஆனா டீசர் விட்டு அந்த டீசரை பார்த்த பிறகு ஒரு 4 வாட்டி பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாயிடுச்சு. ஏன்னா அது லிட்டரலி ஒரு ஹாலிவுட் ஃபிலிமுக்கு எப்படி ஒரு டீசர் இருக்குமோ அந்த மாதிரி தான். இப்போ டேவிட் ஃபின்ச்சரோ இல்லை ஜேம்ஸ் கேமரானோ அவங்கெல்லாம் ஒரு சட்டிலாக ஒரு ஃபிலிம் எடுத்தா எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. லிட்டரலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த எனக்கு ரொம்ப, அதனாலே எனக்கு வந்துட்டு அது பார்க்கணும்னு ஒரு தூண்டுதல் இருக்கு. நான் இன்னும் எதிர்பார்த்தது என்னன்னா, ட்ரெய்லர் ஏதாச்சும் கூட விடுவாங்க போல. ஒரு இப்போ ட்ரெய்லர் விட்டு மறுபடியும் அந்த மாதிரி ரிலீஸ் ட்ரெய்லர் ஏதாச்சும் விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். பட் எனக்கு அதனால விடாமுயற்சி வந்து பார்க்கணும்னு ஒரு ஈகரா இருக்கு. அந்த டைம்ல தான் எனக்கு நினைக்கிறேன் சங்கராந்தி டைம்ல ராம்சரண் சாரோட படமும் ரிலீஸ் ஆகுது. கேம் சேஞ்சரோட டீசர் பார்க்கறதுக்கு விஷுவலா வந்து ரொம்ப கிராண்டா இருக்கு. பட் இது வந்து விஷுவலா வந்து ரொம்ப சிம்பிளா செட்டிலா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதுல அஜித் சாரோட அந்த ஹீரோயிசமே வந்து ரொம்ப ஊவா அப்படிலாம் இல்லாம ரொம்ப நீட்டா அப்படியே மெலோவா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் அவரோட அந்த லுக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த கேரக்டருக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஃபுல் டீசர்ல அவர் பேசியிருக்கவே மாட்டாரு. அவர் சத்தியமா பேசியிருக்காங்க, ஏன் நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. அவ்வளோவா அந்த டைலாக்ஸ்ன்றது அவ்வளோவா அந்த டீசர்ல இருக்காது. பட் இருந்தாலுமே அந்த டீசர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக்ஸ் இல்லைனாலுமே அந்த அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விடாமுயற்சி டீசர். இப்போ உடனே வந்துடாதீங்க நான் அஜித் ஃபேனுன்னு சொல்லிட்டு. நான் அஜித் ஃபேன் கிடையாது. நானுமே ஒரு காலத்துல விஜய் ஃபேன் இருந்தேன். பட் ஆனால் இப்போ எனக்கு பொதுவாகவே அஜித் சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூவில பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ்,
லாஸ்டா அவரோட மூவி துணிவுன்னு ஒண்ணு வந்துச்சு. எனக்கு கேட்க போனா அஜித் சார் இஸ் பேக்குன்னு சொல்லிட்டு இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பர்சனலா ஃபீல் பண்ணேன். ஏன்னா வலிமைக்கு சொன்னாங்க எல்லாருமே. வலிமை அவ்வளோ நல்லா போகல. துணிவு ஓகேயா தான் போச்சு. பட் எனக்கு பர்சனலா ஃபீலிங் எனக்கு என்னமோ தோணுது, விடாமுயற்சி விடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மகிழ் திருமேனி வேற. ஸோ அவர் வந்து வேற லெவல்ல குக் பண்ணியிருக்காருன்னு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா டீசர் முடிச்சோடனே நிறைய பேர் வந்துட்டு இதுதான் சொல்றாங்க, வேற லெவல்ல இருக்குன்ட்டு. நான் சும்மா சொல்லலை, உண்மையாவே சொல்றேன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்க பாஸ் பண்ணி, ஏன் ஸ்லோ பண்ணி யூடியூப்ல அந்த 0.25 ஆர் சம்திங் லைக் அந்த மாதிரி வச்சு கூட பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ என்ன கேட்க போனா அதோட எக்ஸ்பெக்டேஷன் நன்னாவே தூக்கி விட்டுச்சு. எனக்கு ஒரு 20% தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் மகள் திருமேனி சார், அப்புறமா அஜித் சார், ஓகே இந்த புது காம்போ இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 20 or 40% எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா, இந்த டீசர் பார்த்த பிறகு இட் ஹஸ் கான் above 100ன்னு தான் நான் சொல்லணும். என்ன கேட்க போனா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. ஏன்னா இப்போ வந்து நிறைய டீசர்ஸ்லேயே வச்சு திஸ் வாஸ் ரொம்ப நல்ல டீசராக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி வந்து சொல்லப்போனால் இப்போ வந்த படத்துல தமிழில் வந்து வந்த படத்துலேயே வந்து கண்குவா இருக்கட்டும், வேட்டையனா இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், எதுவுமே சரியா போலன்னு தான் நான் சொல்லுவேன். கோட்டுமே வந்து சொன்னாங்க அது வந்து நாங்கள் ஹாலிவுட் லெவலில் எடுத்திருக்கோம், அந்த லெவலில் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ பெருசாலாம் எனக்கு எதுவுமே தோணல. அதான் சொன்னோன்னா, அஜித் சார் எப்போ ஒரு வாட்டி சொல்லியிருப்பார் போல, எனக்கு இன்டர்வியூ அதெல்லாம் இல்லை, கிரேட் ஃபிலிம்ஸ் வில் டேக் அஸ் ஒன் வே அப்படின்னு. அது எனக்கு தெரிஞ்சு இந்த மூவிக்கு அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளோவா இன்டர்வியூ எதுவுமே கொடுக்கல. ஆனாலுமே இந்த டீசர் வந்த பிறகு அதை பார்த்த பிறகு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கன்குவா அண்ட் வேட்டையன், அப்புறமா மீதி இருக்கிற ஃபிலிம்ஸ் இந்த வருஷத்துல வந்ததுல என்ன கேட்க போனா மோஸ்டா வந்து அன்எக்ஸ்பெக்டடா நிறைய மூவிஸ் வந்துட்டு மேட் வெரி குட் என்ட்ரின்னு தான் சொல்றோம். லைக் லக்கி பாஸ்கரா இருக்கட்டும், அமரன். அமரன் மேல உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே சிவகார்த்திகேயன் சார் எப்படி இவர் இது கரெக்டா இருப்பாரா? ஏன்னா இவர் ஒரு ஜானர் எப்பவுமே காமெடி அந்த மாதிரி. இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏன்னா பயோபிக்னாலே உங்களுக்கு தெரியும், அதுவும் மிலிட்ரினா அது வந்து எவ்வளோ அங்க காமெடிக்கான ஒரு ஸ்பேஸே வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ பட் ஆனா அதுவுமே வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து செம்ம ஹிட் ஆயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன்ல, லைக் அகைன் கன்குவாலாம் வந்துட்டு நிறைய பேர் நினைச்சாங்க ஹிட் ஆகும், சூர்யா ஃபேன்ஸும் சரி, ஒரு சில வேற இருக்கிற ஆடியன்ஸுமே நினைச்சாங்க. ஏன்னா அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு ஓ 3D அந்த மாதிரிலாம் சொன்னோன்னா நிறைய பேர் என்னெல்லாமோ நினைச்சிட்டு அந்த மாதிரிலாம் போனாங்க. போய் பார்த்தோன்னா அது இதுவாயிடுச்சு. அதே மாதிரி வேட்டையனையும் அதை வேட்டையன்னு எனக்கு பெருசா ஒன்றும் தோணலை. வேட்டையன் வந்துட்டு ரொம்ப என்ன, அதான் நான் முன்னாடியே வேட்டையனுக்குன்னே ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன், அதுல கூட நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப செட்டில், என்ன சொல்றது, வேட்டையன் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ரொம்ப ஈஸியா இருக்கு. அது கணிக்க முடியுது என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கணிக்க முடியுது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் எனக்கு முடிச்ச விதம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வேட்டையனுக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளோ இது இருக்குல்ல. அண்ட் கோட் மூவிக்கு எனக்கு லைட்டா இருந்துச்சு. ஏன்னா வெங்கட் பிரபு, விஜய் சார் இவங்க 2 பேரும் வந்துட்டு இணையறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா வெங்கட் பிரபு வாஸ் பக்கெட் லிஸ்ட்ல இருந்தார். விஜய் சாரோட அந்த எக்ஸ்பெக்டட் காம்போ பை ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த பக்கெட் லிஸ்ட்ல இவருமே ஒருத்தர். இவர் ஜிவிஎம் சார், அதே மாதிரி வெற்றிமாறன் சார், மணிரத்னம் சார், இவங்கெல்லாம் வந்து படம் பண்ணணும், இவங்கெல்லாம் விஜய் சார் வச்சு பண்ணணுன்ற அந்த பக்கெட் லிஸ்ட்ல இவருமே ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கும் ஒரு பட்சத்தில் இவர் வந்து வேற லெவல்ல என்னாச்சும் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மாநாடு. ஏன்னா மாநாடு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை, அதுவும் வந்து நம்ம ஊர்ல ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, சைஃபை பொலிட்டிக்கல் ட்ராமா செம்மையா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் படம் கண்டிப்பா யாரா இருந்தாலுமே, அதுவும் விஜய் சார் வச்சுன்னா ஓகே, அதோட ஒரு வேற லெவல்ல ஏதோ ஒன்று பண்ண போறாரு அப்படின்னும் போது அவர் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து அதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா பிடிக்காத காரணம் என்னன்னு நான் கோட்டுக்குமே சொல்லியிருப்பேன். லைக் கோட்டுக்கு வந்து எனக்கு பிடிக்காத ஒரு காரணம் என்னன்னா சிம்பிள். அது வந்து ஒரு ஜெமினி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட கதை தான். அந்த கதையை வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அவர் கொஞ்சம் ரைட்டிங்ல எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காரு. பட் நிறைய இடத்துல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் சாருக்கு ஃபேன்ஸுக்காக ஒரு ட்ரீட் தரணும் அப்படின்னு சொல்றதுக்காக விஜய் சாருக்கு ஒரு மாஸ் மூமெண்ட் இருக்கணும்னு சொன்னா திணிச்சா மாதிரி இருந்துச்சு. லைக் அந்த ஓப்பனிங் சீனா இருக்கட்டும், இல்ல அதே மாதிரி இன்டர்மிஷன்ல வர ஒரு சீனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப அவர் வந்து திணிச்சாங்க. அதுலயும் வந்துட்டு என்ன சொல்றது, லாஸ்ட்ல வந்துட்டு எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோவா வந்துட்டு அவ்வளோவா அந்த ஆஹ் இது ஆகல, எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகல. உங்களுக்கு யாருக்காச்சும் கனெக்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்த மூவிலே வச்சு அஜித் சாரோட விடாமுயற்சி இஸ் கோயிங் டு ஸ்பீக் அ லாட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஷுவல்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நான் வரேன். ஏன் இது 3 படத்தோட சொன்னேன்னா, இந்த 3 படத்துக்குமே வந்துட்டு ஃபேன்ஸாவும் சரி,
அதர் தென் தட் ஃபேன்ஸாவுமே ஃபேன்ஸ் இல்லாதவங்களுமே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. கோட் மூவி வந்து வேற லெவலில் இருக்கும் போல, வேற லெவலில் இருக்கும் போல. ஆனால் விடாமுயற்சிக்குமே எதிர்பார்ப்பு இருந்துச்சு தான். பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னடா இவங்க போஸ்டர் மட்டும் விட்டுட்டு இருக்காங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சைலண்டாக இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்க மூவிலேருந்து பெருசாக எதுவும் வரல. வந்தாலுமே போஸ்டர் வரும். அதுவும் அந்த போஸ்டரில் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர் வரும். அதுவும் அதே ரோட்டில் வச்சு நிற்க வச்சு ஃபோட்டோ. பட் இப்போ டீசர் வந்த பிறகு அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அதர் ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்காங்க. ஏன்னா இந்த மூவி நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹாலிவுட் லெவலில் இருக்கிற மாதிரி இவங்க அதை சொல்லி பண்ணலை. பட் பண்ணிட்டு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் கிளிப்பிங் வைஸாகவும் சரி, ஒரு ஒரு சீன் வைஸாவுமே நீங்கள் பார்த்தாலும் அகைன் நான் சொல்கிறேன், அப்படியே அஜித் சார் அவ்வளோவா டைலாகே இருக்காது அந்த அஜித் சார் அந்த டீசரில். பட் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் கைஸ், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டீசர்? உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் அஜித் சார் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒயிட் லுக்கில் செம்மையாக இருந்தார். அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, அழகாக இருந்தார். சத்தியமாக அழகாக இருந்தார் அவர். அண்ட் அதை தாண்டி வந்து த்ரிஷா அவங்களுமே வந்துட்டு ஒரு சின்ன இதில் தான் காமிச்சிருப்பாங்க. த்ரிஷாவுமே ஒரு ஐ திங்க் 2-3 செகண்ட்ஸ் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்லா, அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு அர்ஜுன் சார் அண்ட் அவருமே வந்து ரொம்ப நாள் கெஞ்சு அஜித் சார் கூட நடிக்க போகிறாரு. லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு மங்காத்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போது அகேன்ஸ்டா அது அது வேற ஒன்று இன்னும் எனக்கு எக்ஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பெருசாக இதில் அவ்வளோ ரிவீல் பண்ணலனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரேக் டவுன் மூவி யாராச்சும் பார்க்கலன்னா பிரேக் டவுனோட ட்ரெய்லர் யாராச்சும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரெய்லருக்கும் இந்த ட்ரெய்லருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. தோ இது வந்து ரீமேக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்பிரேஷனலாக இருக்கட்டும், பட் நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம அஜித் சார் என்ன பண்ணியிருக்காப்புல, அதே மாதிரி மகிழ் திருமேனி சார் எப்படி அஜித் சாருக்கு இது கொஞ்சம் மாற்றிருக்காரா இல்லை அப்படியே எடுத்துட்டு இருக்காரா அப்படின்றது பார்க்கணுன்னு ஒரு ஈகராக இருக்குது. ஐ திங்க் இந்த மூவி வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதுதான் கைஸ், உங்களுக்கு என்ன தோணுது விடாமுயற்சி டீசர் பார்த்த பிறகு? சரி, நீங்கள் விஜய் ஃபேனாகவே இருக்கலாம், பட் ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது உண்மையாக சொன்னோம். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் விஜய் ஃபேனுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாமல் உண்மையாகவே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆஸ் அ மூவி லவர்ஸ் இருந்தீங்கன்னா இல்லை மூவி வாட்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா அப்போ நீங்கள் உண்மையாகவே சொல்லுங்கள். கிவ் யுவர் ட்ரூ ரிவ்யூ. நான் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.